Daily. Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேளாம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளை வளர் இளம் குழந்தைகளுக்கான பயிற்சி அளிப்பதாக கூறி ஜெபக்கூடத்திற்கு அழைத்து சென்று மதமாற்றம் செய்ய முயற்சி செய்ததாக பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களுக்காக மீட்டிங் வச்சுருந்தாங்க. கொண்டு வந்து விட்டுட்டு போனால் 1/2 hour கழித்து வர சொன்னாங்க. திருப்பி 1/2 hour கழித்து வர்றப்போ பார்த்தா குழந்தைய காணோம். எங்கேன்னு அப்புறம் ஊரெல்லாம் கண்டுபிடிச்சி பார்க்குறப்ப குழந்தைய காணுன்னு ஒரு நபர் சொன்னாங்க. நர்ஸாக பணியாற்றிட்டு இருக்கிறவங்க வேனில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் நான் எங்கேன்னு கேட்குறப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்குறப்ப பொள்ளாச்சி ஆர்டி ஆஃபீஸ்க்கு எதுக்கால சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, வேனில் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்காக நாங்களும் போய் அடிச்சு பிடிச்சி போய் அங்கே போய் கேட்டால் அவங்க அந்த பாதிரியார் என்னை பார்க்குறக்கு விடலை. குழந்தைய பார்க்கணுன்னா பார்க்குறக்கு விட மாட்டேங்கிட்டாங்க. அடித்து என்னை கையை பிடிச்சி தள்ளி விட்டு மிரட்டினாங்க. அப்புறம் நான் தள்ளி விட்டு போட்டு என் குழந்தைய போய் பார்த்து நான் என் குழந்தைய மீட்டுட்டு வந்தேன். என்னை பார்க்குறக்கு விட மாட்டேங்கிட்டாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு போய் மதமாற்றத்துக்காக நடத்திட்டு இருக்காங்க. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவாளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயிற்சி வருகின்றனர். பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த பள்ளி வளாகத்தில் வளர் இளம் குழந்தைகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்று வருவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வரும் பவானி என்பவர் இன்று மாணவ மாணவிகளை அந்த கூட்டத்திற்காக அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த குழந்தைகளை பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே சின்னாம்பாளையம் ராஜ்நகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஜெப கூட்டத்திற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கூட்டத்திற்கு சென்ற ஒரு மாணவியின் பெற்றோர்கள் பள்ளியில் அந்த கல்வி மாற்று சான்றிதழ் வாங்குவதற்காக சென்றுள்ளனர். அப்போது அந்த சிறுமியை காணவில்லை என்றவுடன் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அங்கிருந்த ஊழியர்களிடம் கேட்டபோது இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட ஜெபக்கூடத்தில் நடத்தும் இடத்திற்கு சென்ற பெற்றோர்கள் அவர்களிடம் குழந்தையை அனுப்புமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்ப இருதரப்பிலும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த குழந்தை மட்டும் பெற்றோர்கள் அழைத்து வந்துவிட்டனர். இந்த தகவல் அறிந்த பெற்றோர்கள் ஏராளமானவர்கள் ஊஞ்சவளம்பட்டி அந்த ஒன்றிய நடுநிலை பள்ளியில் முற்றுகிட்டு அவர்கள் தங்களது பிரச்சனைகள் கூறியுள்ளனர். பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்ட செவிலியர் பவானி அந்த மத போதகர் என கூறப்படுகின்ற ஒருவரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவி. Taste the Daily.